ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கோரி திமுக பிரமுகர் காவல் நிலையம் முன்பு தீக்குளித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் ராமதீர்த்தம் பகுதியில் வசித்து வரும் திமுக பிரமுகரான நம்புராஜன் என்பவரது வீட்டின் அருகே உள்ள கழிவுநீர் கால்வாயை எதிர் வீட்டுக்காரர்கள் உடைத்து நம்புராஜனையும் அவரது மனைவியையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் நம்புராஜன் ராமேஸ்வரம் நகர் காவல் நிலையம் எதிரே தனது கையில் விடியா முதலமைச்சரின் புகைப்படத்தை பிடித்தபடி மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சாலையில் கழிவுநீர் தேங்கியதால் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் வழுக்கி கீழே விழுந்தார். அந்த பெண்ணுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியா அரசின் ஊராட்சி நிர்வாகம் கழிவுநீர் கால்வாய் அமைக்க நடவடிக்கை எடுக்காததால் சாலையில் கழிவுநீர் தேங்கி அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மறியல் காரணமாக தாராபுரம் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பெரியபள்ளம் பகுதியில் கிராம மக்கள் உரிய அனுமதியின்றி எருதுவிடும் விழா நடத்தினர். இவ்விழாவில் 350க்கும் மேற்பட்ட காளைகள் களம் இறக்கிவிடப்பட்ட நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை குறைந்த நேரத்தில் கடந்த காளையின் உரிமையாளருக்கு 1.5 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. இதையடுத்து அனுமதியின்றி எருதுவிடும் விழா நடத்திய கிராம மக்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்களாக எருதுவிடும் விழாவிற்கான தடுப்பு கட்டைகள் அமைக்கும் பணி நடைபெற்றதை கூட கண்டுபிடிக்க முடியாமல் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே நாளூர் ஏரிக்கரை பகுதியில் அனுமதியின்றி சேவல் சண்டை நடைபெற்றுள்ளது. நாளூர் ஏரிக்கரை பகுதியில் அனுமதியின்றி சேவல் சண்டை நடைபெறுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் அப்பகுதிக்கு சென்றனர். போலீசாரை கண்டதும் அங்கிருந்தவர்கள் தப்பியோடிய நிலையில் 6 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் அனுமதியின்றி சேவல் சண்டை நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய நபர்களை தேடி வருகின்றனர். அனுமதியின்றி போட்டி நடைபெறுவதை கூட கண்டறிய முடியாமல் ஏவல் துறை மெத்தன போக்காக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் சூறைக்காற்றால் சாய்ந்த புங்கன் மரத்தை அப்பகுதி மக்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் மீண்டும் நட்டு வைத்தனர். சின்னக்காவூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்கத்தின் போது நெடுஞ்சாலைத்துறை சார்பாக புங்கன் மரம் நடப்பட்டது. இந்த நிலையில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக சாலையோரம் நடப்பட்ட புங்கன் மரம் கீழே சாய்ந்தது. இதனை விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருந்ததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஜேசிபி இயந்திரத்தை வரவழைத்து கீழே சாய்ந்த புங்கன் மரத்தை மீண்டும் நட்டு வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு அருகே விடிய அரசு கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தராததால் பக்தர்கள் அவதியடைந்தனர். கோடை விடுமுறையொட்டி ராமநாத சுவாமி கோயிலுக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு விடிய அரசுக்கு பக்தர்கள் வலியுறுத்தி உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆடலூர் பன்றிமலை செல்லும் வழியில் ராட்சத மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல், ஆத்தூர், பன்றிமலை, ஆடலூர், சின்னாலப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ஆடலூர் பன்றிமலை செல்லும் வழியில் அலகுமடை என்னுமிடத்தில் ராட்சத மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து சாலையின் நடுவே விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். வெள்ள அபாய எச்சரிக்கையை மீறி மதுரை வைகை ஆற்றில் குளித்த இளைஞர்கள் தடுப்பணை நீரில் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி வைகை அணையிலிருந்து கடந்த 10ஆம் தேதி முதல் 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் யானைக்கல் தடுப்பணை பகுதியில் ஆபத்தை உணராமல் ஏராளமான பள்ளி சிறுவர்களும் இளைஞர்களும் வைகை ஆற்றில் குதித்து விளையாடினர். அவர்களில் சிலருக்கு நீச்சல் தெரியாமல் தடுப்பணையில் சிக்கி உயிருக்கு போராடினர். அப்போது அங்கிருந்தவர்கள் ஆற்றில் குதித்து அவர்களை மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆடலூர் பன்றிமலை செல்லும் வழியில் ராட்சத மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல், ஆத்தூர், பன்றிமலை, ஆடலூர், சின்னாலப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ஆடலூர் பன்றிமலை செல்லும் வழியில் அலகுமடை என்னுமிடத்தில் ராட்சத மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து சாலையின் நடுவே விழுந்தது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த வீட்டு உபயோகப் பொருட்களை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பல்லடம் அரசு மேல்நிலைப் பள்ளி சாலையில் கோகுல் என்பவர் கடையில் பொருட்கள் வாங்கி தனது இருசக்கர வாகனத்தில் வைத்துவிட்டு சென்றுள்ளார்.
திரும்பி வந்து பார்த்தபோது வண்டியில் வைத்திருந்த பொருட்கள் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து அந்த பகுதியில் வைத்திருந்த சிசிடிவியை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த பொருட்களை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்ற இளம்பெண்ணை வலுக்கட்டாயமாக அலுவலக பணியில் ஈடுபடுத்திய மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவில்பட்டியில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்ற இளம்பெண்ணை வரவேற்பறையில் அமர வைத்து சிகிச்சைக்கு வருவோரின் விவரங்களை சேகரிக்கும்படி மருத்துவர் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக இளம்பெண்ணிடம் விசாரித்த போது தான் சிகிச்சை பெற வந்ததாகவும் மருத்துவர் தன்னை இங்கே அமர வைத்து சிகிச்சை பெற வருபவர்களிடம் விவரங்களை சேகரிக்குமாறு கூறியதாகவும் இளம்பெண் தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெள்ளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக போதிய மழை இல்லாததால் அருவிகள் மற்றும் நீரோடைகள் நீர்வரத்தின்றி வறண்டு காணப்பட்டன. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக பரவலாக பெய்த மழையால் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. இதையடுத்து அருவியில் குளித்து சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாம்பாறு அணை வறண்டதால் 4000 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதியில்லாமல் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பாம்பாறு அணையின் கொள்ளளவு 280 மில்லியன் கன அடியாக உள்ள நிலையில் தற்போது அணை முற்றிலும் வறண்டு பாலைவனமாக காட்சியளிக்கிறது. இதனால் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 4000 ஏக்கரில் விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஊத்தங்கரை தேர்வுநிலை பேரூராட்சி மக்களும் குடிநீருக்கு அல்லாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பிரசித்தி பெற்ற சீனிவாச பெருமாள் கோவிலின் கதவை அர்ச்சகர் மூடாமல் சென்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூர் மேல் கிருஷ்ணாபுரம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சீனிவாச பெருமாள் கோவிலில் அர்ச்சகராக பணிபுரிந்து வரும் கண்ணன் என்பவர் கோவிலின் முன்பக்க கதவினை பூட்டாமல் சென்றதாக கூறப்படுகிறது. இரவு நீண்ட நேரமாகியும் கோயில் கதவு திறந்து கிடந்ததால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து போலீசார் கோயில் நிர்வாகிகளுடன் சென்று கோயிலை பூட்டி உள்ளனர். டைம் 12 மணி ஆக போகுது. ஆம்பூர் கவர்மெண்ட் கோயில் ஒரு லைட்டோட ஆஃப் பண்ணிட்டு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள தட்டார்மடம் சுற்றுவட்டார பகுதிகளான நெடுவக்குறிச்சி, தாமரைமொழி, கலியன்விளை, இடைச்சிவிளை, அரசூர், பூச்சிக்காடு பகுதிகளில் திடீரென கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளான தலவாய்புரம், செட்டியார்பட்டி, முகவூர், சேத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.